நண்பர்களே, இந்த ஸ்நாட்ச் பழகிறதுக்கு வந்து பேக் ப்ரெஸ், அதுக்கப்புறம் ட்ராப் ஸ்நாட்ச்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பழகி ஆகணும். வழக்கம் போல் முதல்ல குச்சியில் தான் பழகிறேன். பயம் கிடையாது. குச்சிங்கிறனால எவ்வளோ நாளும் செய்யலாம். முழுசும் உட்கார முடியல. இந்த முழங்கால் வலி இருக்கிறதுனால என்னால் முழுசும் உட்கார முடியல. இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் அவுட் செஞ்ச அன்றைக்கி 30 கேஜி தாண்டணும்னு நினச்சேன். முடியல. 30 கேஜி தாண்ட முடியல. அடுத்து ஜிம்மில் யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. எல்லாம் நான் முடிக்கிறப்ப தான் எல்லாம் ஒரு 2-3 பேர் வருவாங்க. அடுத்து அவங்களையும் சைடில் நிற்க வைக்க முடியாது, பழக்கம் இல்லை அந்தளவுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த குச்சியில் அதிகபட்ச செட்டு வந்து செஞ்சு பழகினேன். கிட்டத்தட்ட 4-5 செட்டு, 20 நம்பரா, 10 நம்பரா. அப்புறம் வழக்கம் போல் 20 கிலோ வெறும் ராடு. முதல்ல வந்து பேக் ப்ரெஸ், இதுவும் கொஞ்சம் பழகாததுனால பொறுமையாக தான் செஞ்சேன். தலைக்கு மேலே வெயிட்டை தூக்குற எந்த பயிற்சியாக இருந்தாலும் தயவு செஞ்சு சைடில் ஆளை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு கோச்சுக்கிட்ட கற்றுக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப கவனமாக செய்யுங்க. இது கம்மியான வெயிட் தான், ஆனால் இதிலே பாருங்கள், இந்த ராடு சத்தம் கட்டாக்குன்னு கேட்கும். அந்த 20 கிலோ ராடாக இருந்தாலுமே கட்டாக்குன்னு சத்தம் கேட்கும். அது ஒரு சந்தோஷம். அது வந்து வெயிட் செய்கிற ஆளுங்களுக்கு தான் தெரியும். எங்கள் பாலமதியார் சொல்லுவார், மேலே அடிக்கிறப்ப பிளேட்டு சவுண்டு கேட்கணும் அப்படிம்பார். நண்பர்களே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்கள். கீழே உள்ள லிங்க்ஸில் நிறைய பொருள்லாம் இருக்குது. நான் விற்கிற பொருள் என்னோடய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். இந்த 49 டே பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரைக்கும் இதை வாங்கி பாருங்கள். நல்ல ப்ராடக்ட். நிறைய பேர் அதை வாங்கி பாராட்டியிருக்காங்க. இதை தவிர கீழே உள்ள லிங்க்ஸில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு நல்ல பொருட்கள் இருக்குது. என்னோடய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளும் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் அஃபிலியேட் கமிஷன் வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய சேல்ஸ் ஆகலை. இதை நம்பி தான் நான் இருக்கேன் ஓரளவுக்கு. 25. அடுத்து வந்து 25 கிலோ. 30 கிலோ போடணும்னு நினச்சேன். 30 கிலோ முடியல. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலை. வேண்டாம், எதுவும் இந்த நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து மண்டை உடச்சிக்க வேண்டாம்னு சொல்லி 25 கிலோ. இந்த பாருங்கள், முதல்ல பேக் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராப் ஸ்நாட்ச். முழுக்க உட்காரணும். இந்த முழங்கால் வலி உட்கார முடியல. இந்த பிளேட் சத்தம் கேட்கும் பாருங்கள், கட்டாங்குன்னு சவுண்டு கேட்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே.